இஸ்ரேல்ல இருந்து ஈத்தியோப்பியா வரைக்கும் தரகர் வேலை செஞ்சவன் தான் டாப்ல உட்காந்துருக்கான். லாபியிஸ் பிரசிடென்ட் ஆகக்கூடாதுன்னு சட்டத்தில் எழுதியிருக்கா. மிஸ்டர் இந்திரசூட், நான் பிரசிடென்ட் ஆனா 5 ஸ்கீம்: சோறு, உப்பு, கரண்ட், கல்வி, மருத்துவம். நீ 120 கோடி பேரை வச்சுட்டு எல்லாருக்கும் இதை கொடு அதை கொடுன்னா இது நாடா இல்ல அன்னச்சாவடியா? ஒரு ஜனநாயக நாட்டுல பிச்சைக்காரனா இருக்கிறவா எல்லாரையும் கூப்பிட்டு உன்னால தேசத்துக்கு பைசா பிரயோஜனமே இல்ல, நீ செத்து போன்னு சொல்ல முடியுமா? அதை யார் நடைமுறைப்படுத்துறது? ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ஃப்ரீசர்ல வச்சுதான் பேக்கேஜ் ஃபுட்ஸா சாப்பிடுறான். உலகம் பூரா இருக்கிறவன் இந்தியா தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு சீப்னு இங்க வர்றான். மனுஷ உயிரை காப்பாத்துறதுல எதுக்கு அவ்வளவு மலிவு விலை? இனி பணக்காரன் அவனே பண்ணுக்கு நடுவுல இலத்திலே வச்சு சாப்பிடுறான். பிச்சைக்காரன் இவனுக்கு எதுக்கு அரிசுவை இருந்து அரிசி சோறு? பேங்க்ல 10 லட்சம் இல்லாதவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா அவனே ஸ்ட்ரெயிட்டா சுடுகாட்டுக்கு போய் குழி தோண்டு படுத்துக்கணும். மெரிட்ல மார்க் வாங்காத ஒரு நாய் பாஸ் ஆகாம டாக்டர் சீட்டுக்கு என் காலேஜ்ல 30 கோடி ரூபாய் கேபிடேஷன் தர தயாரா இருக்கு. இந்த பரதேசிய 8ஆம் கிளாஸ்லயோ 10ஆம் கிளாஸ்லயோ நேர்மையா ஃபெயில் ஆக்கி இருந்தா இன்னைக்கு 30 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து இருக்குமா? மக்கள் நிலைமை மக்கள் தானே சினிமால வர மாதிரி எவனாச்சும் வந்து நாட்டை காப்பாத்துவான்னு நம்பிக்கையில் இருப்பா. நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க. காடை கவதாரின்னு கதை விட்டுலாம். நிறைய டெட்ஸ் இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணா எக்கானமே கிராஷ் ஆயிடும்னா பேஷா ஆகட்டும். அப்பினா போடுற ஒவ்வொரு கழுத்திலையும் பசியில் இருக்கிறவனுக்கு உயிர் வாழ ஆசையே இல்லாம போகும். எக்கனாமிக்கல் கிளென்சிங்.